ஏய் சூர்யா, ஸ்விம் சூட் போட்டுட்டு நீயும் வாய. பாரு, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? ஜிலு ஜிலு நல்லா இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன கொழுப்பு இருந்தா? வெயிட் வெயிட் வெயிட், நான் உன்னை தொடவே இல்ல. நீயா தண்ணியில விழுந்தா அது நானா பொறுப்பு? உன்னை என்ன செய்யற பாரு. இப்போ நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க நிர்வாணமா ஓட விட்டுருவேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல் தப்பு எனக்கு கொலகாரன சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது. ரெண்டாவது தப்பு எங்க வீட்டு புடவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்குது. அது புடவை வீட்ல தான் இருக்கு, வேணும் கொண்டு வந்து கொடுத்துறேன். நோ, அதுக்கு பதிலா எனக்கு இந்த புடவை வேணும். ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோ ப்ளீஸ். ஐயோ புடவை கொடுங்க, நான் எப்படி வீட்டுக்கு போறது? இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டியே? கெடுதலா? நானா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன். கணக்குல போட்டுக்கோ போட்டுக்கோ. வெரி குட். இந்த அப்படி சூர்யா, நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? சொல்லுங்க. என்ன நீ கிஸ் பண்ணணும். முடியுமா? முடியும், ஆனா இஷ்டம் இல்லை. சூர்யா, நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தான் ஃபீல் பண்றியா? ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடு. இல்ல ராஜு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்டயுமே பழக மாட்டேன். இட்ஸ் a promise. சத்தியமா. உங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாருப்பா, நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பழகி இருக்கோம். சுந்தரத்துடைய பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். வர 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ணிடு. இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நோ, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நவமியா இருக்கு. 9ஆம் தேதி டியூட்டியில ஜாயின் ஆறப்பற அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். தேங்க்யூ சார். ஏய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா, மிஸ்டர் ஞானசம்பந்தம் ரொம்ப நல்லவர். வர வியாழக்கிழமையே வேலையில சேர சொல்லிட்டாரு. சம்பளம் 3000 ரூபாய். ஏதோ இவ்வளவு நாள் காத்து இருந்ததுக்கு ஒரு நல்ல வேலை. அம்மா, நான் போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தா, வாய் தரங்க. எதுக்கு? ஹலோ சார். ஹலோ ராஜு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. உட்காரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் சார், சூர்யா இல்லையா? சூர்யா, அவங்க அம்மா, ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து என் ஃப்ரெண்டோட சன் கௌதம் வந்திருக்காருப்பா. அவர் கூட திருநெல்வேலி கோயிலுக்கு போயிருக்காங்க. அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன இது சொல்லாம கொள்ளாம? பாரு, நான் சொல்லல, டெல்லியில என் ஃப்ரெண்டு பெரிய கோடீஸ்வரன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதான் மிஸ்டர் சக்கரவர்த்தி, அவரோட ஒன்லி சன், பேரு கௌதம். வாங்க, உள்ள வாங்க. ஏய் ரமேஷ், என் பனியனை கொண்டாடா. பனியன் இங்க இருக்கா? என் சட்டையை கொண்டாடா. ஏ பாரு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. எல்லாரும் எங்க ஓடுறீங்க? வாங்க. இல்லைங்க, கை வேலையா கண்ணா பின்னான்னு இருக்கேன். போய் ஒரு நல்ல படவே அதெல்லாம் அப்புறம் சுத்திக்கலாம். கௌதம், நிக்கிறீங்களா? உட்காருங்க. இதான் என் ஒய்ஃபு பார்வதி, என் பொண்ணு சூர்யா, ஹலோ, என் மகன் ரமேஷ். அம்மா, மெட்ராஸுக்கு எப்போ வந்தீங்க? உங்க அப்பா லெட்டர் கூட எழுதல. அங்கிள், இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்ல. திடீர்னு நினைச்சுக்கிட்டேன் ஒரு 10 நாள் டூர் அடிக்கலாமேன்னு வந்தேன். எங்க தங்கி இருக்கீங்க? எதுக்காக தம்பி வெளியில தங்கணும்? இவ்வளவு பெரிய வீடு சத்திர மாதிரி இருக்கு. தம்பி இங்கேயே இருக்கட்டும். என்ன தம்பி? பரவாயில்லைங்க, அப்பா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன். ஆமா, உங்க மகன் என்ன படிக்கிறான்? நான் 9th ஸ்டாண்டர்ட் சார். மிஸ் சூர்யா. மிஸ் சூர்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா. பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன், வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. மாசம் மாசம் நாங்களே பேசிட்டு இருக்கோம். தம்பி, மத்தியானம் சாப்பாடு நீங்க இங்க தான் சாப்பிடணும். இல்ல ஆண்டி, நாம எல்லாரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுறோம். வெளியிலன்னா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் பார்க்க போனோம்.
ஐம் சாரி. ஃப்ரெண்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி கூப்பிடுதுல்ல. எங்க எல்லாருக்கும் இஷ்டம். அக்கா சரின்னு சொல்ல. சொல்லேண்டி. சரி. அவ வருவா. சூப் சாப்பிடல? சாப்பிடுங்க தம்பி. தம்பி, நம்ம ஊர் எல்ஐசி பில்டிங் பாத்திருக்கீங்களா? உலகத்திலேயே அதுதான் ரொம்ப உயரம். அதாவது நியூயார்க்ல இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை விட நம்ம ஊர் எல்ஐசி தான் உயரம்னு இவ சொல்றா. அதை நீங்க நம்பணும். கரெக்ட். போச்சு. அங்கிள். நோ, என்ன அங்கிள்னு கூப்பிடக்கூடாது. என் பேர் கௌதம். கௌதம்னு தான் கூப்பிடணும். ஓகே? ஓகே அங்கிள். நோ நோ. ஓகே. கௌதம். கரெக்ட் அங்கிள். வா சூர்யா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். விஷயத்தை உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா? யூஆர் ரைட். ஏதோ விஷயம் பேசணும்னு? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆரோகணத்துல ஆரம்பி, மங்களகரமா இருக்கும். ஓகே. நீங்க என்ன லவ் பண்றீங்களா? வாட்? நீங்க என்ன காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன். சாரி. சாரினா? நான் உன்னை காதலிக்கல. மன்னிக்கணும். இதுவரைக்கும் நான் யாரையும் காதலிச்சதில்ல. காதலிக்கணுங்கிற எண்ணமோ ஏக்கமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஏற்படல. அப்படின்னா என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நீங்க ஏன் லெட்டர் எழுதினீங்க? நீ லட்சணமா இருக்க, நாகரிகமா இருக்க, அழகா இருக்க. என் மனசுல பட்டதை எழுதுனேன். அதோட நிறுத்தினா பரவாயில்லையே. உங்க அப்பாவுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு வேற எழுதியிருக்கீங்க. எனக்கு மனைவியா வரக்கூடிய தகுதி சூர்யாவுக்கு இருக்குன்னு எழுத எனக்கு கூச்சமா இருந்தது. அதனாலதான் அப்படி எழுதுனேன். ஓ, லவ் பண்ணாமலேயே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? சூர்யா ஒரு வாலிப பொண்ணு பார்க்க போறான். அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொல்றான். அதுக்காக அந்த பொண்ணு அவன் காதலிச்சானோ காதலிக்கிறானோ அர்த்தம் இல்லையே. உலகத்துல எல்லாரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 100க்கு 90 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே காதலிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலாம்னு இருக்கேன். சூர்யா இங்க வரணும். நீ அந்த ஆத்துக்கு வரச்சே போறச்சே பாத்திருக்கேன். ராஜுவை தேடிட்டு தானே வந்திருக்க. அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான். இப்ப வந்துருவான். உள்ளவா. உட்கார். உன்னை பத்தி ராஜுக்கு எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லி இருக்கான். நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீள் இல்லையா? உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா. நல்ல காரியம் பண்ணா. அவளுக்கு விசாலமான மனசு. டேய் கணபதி, லட்டு ஜாங்கிரி என்னென்ன இருக்கோ அத்தனை சுத்தம் கொண்டு வாடா. எனக்கு ஒண்ணு வேண்டாமா? முதல்ல நீ எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். நீ என் மருமகளாக்கும். சீக்கிரம் கொண்டு வாடா. ஏய் சூர்யா, என்ன மாமி கடையில உட்கார்ந்துட்டு இருக்க? நான் தான் அழைச்சேன். நீயும் வாடா. வந்து இப்படி உட்கார். இல்ல மாமி, வேண்டாம். வெக்கப்படாதடா. வா உட்கார். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணறைய பார்க்கணும். நீ போடா. சாப்பிடுங்க. இவன் என் மகனாக்கும். பெரிய படிப்பு படிச்சிருக்கன். ரொம்ப நல்ல பையன். நீங்க சாப்பிட்டுட்டுங்கோ. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா? இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. மாமிக்கு நான் தான் உயிர். ஆமா, நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்தேனே. உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட. ஏன் டெல்லி ஃப்ரெண்ட்? ஆமா, உங்க வீட்டு விருந்தாளியாச்சே. பேச்ச பாரு. என்னையும் கூப்பிடல. நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் திரும்பி வந்துட்டேன். உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆமா, ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், குட் லுக்கிங். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தமாஷ்க்கு சொன்னேன். கோவத்தை பாரு. வெளிய வாங்க, பேசிக்கிறேன். ஆஹா. இதெல்லாம் எதுக்கு மாமி? கண்ணி பொண்ணு முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். வேண்டான்னு சொல்லப்படாது. வாங்கிக்கோ. கோவமா? ஹலோ, என் மேல கோவமா? நேத்து உன்னை தேடி 3 தடவை வீட்டுக்கு வந்தேன். பார்க்க முடியலையே. ஆமா, நான் தான் வீட்லயே இல்லையே, எப்படி பார்க்க முடியும்?
எங்க போயிருந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா எப்படி? என் முகத்தை பார்த்து கேளுங்க. கேளுங்க, நான் எங்க போயிருந்தேன், என்ன பண்ணேன், எப்போ வீட்டுக்கு திரும்ப வந்தேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே? எங்க அப்பா ஃப்ரெண்டோட பிள்ளையா, அவங்களோட போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அம்மாவும் அப்பாவும் தான் ரொம்ப வற்புறுத்தினாங்க. நீங்க வந்து தேடுவீங்களே, நான் வீட்டுல இருக்க மாட்டேனேன்னு நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? சரி, லஞ்சுக்கு போனேன். அப்புறம் அவர் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனாரு. நான் வரமாட்டேன் வீட்டுக்கு போனேன்னு எப்படி கட் பண்ணிட்டு வர முடியும்? நல்லா இருக்காதே. ஆமா ஆமா, அடுத்த தடவை நான் வீட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? அவர் எப்படி இருப்பாரு, என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் ரொம்ப பொறாம. இவங்க தான் உங்க மாமா பொண்ணா? ஆ. இப்ப நான் தான் அவங்கள பார்த்து பொறாம பண்ணும்.